Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டெனிங்க்குலாம் ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வெயிட் மெயின்டெனிங்க்கு நான் இப்படிலாம் சாப்பாடு எடுத்துக்கிறேன், சீட் பண்ணாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு பேலன்ஸ் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கடந்த ஒரு 2 நாளா கொஞ்சம் வெயிட் வந்து அப்படியே ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் 2-3 டேஸா போனதுனால சோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரிலாம் ஆனது. சோ அதை வந்து இன்னைக்கு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக் ஆன்ல இருக்கு பாத்துக்கிறேன் நான். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து டவுட் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம டே vlog வந்து பார்க்கலாம். கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. கனி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்க பர்த்டே, உங்களோட சன் பர்த்டே வந்து என்னோட பையன் 2வது பையனுக்கு வந்து January 7 முடிஞ்சிச்சு இல்லையா? அதுல வந்து நான் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி சாப்பாடு கொடுத்தோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், காமிச்சிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு தான் அவங்களோட டாட்டரோட பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஐடியா கிடைச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி சூப்பரா பண்ணிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கு இல்லையா? இதுதான் ஏதோ ஒரு நம்ம கிட்ட இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கத்துக்கிறாங்கன்றதுதான் நம்ம கிட்ட வந்து வேணும். நம்மளோட சேனலுக்கு வர்றாங்கன்னா அது இருக்கணும்ன்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது நம்மளோட சேனல் ஸ்லோவா தான் க்ரோ ஆனாலும் பரவாயில்ல. ஸ்ட்ராங்கான சிஸ்டர்ஸ் எனக்கு எல்லாருமே இருப்பீங்க இல்லையா? அது போதும். சோ அதுதான். தேங்க்யூ சிஸ்டர் சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்வதி சிஸ்டர், நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா, உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, உங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்களோட நீங்க பண்ற வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாராட்டு. ரீசெண்டா தான் நீங்க வந்து நம்மளோட வீடியோ பாக்குறீங்க. அதை சொல்லும் போது ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு 6 டேல வந்து நான் 1 kg லாஸ் பண்ணிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர். எதுவுமே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான், சரிங்களா? அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பண்ணும்போது நம்மளோட கோல் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. அது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, காஃபி வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது, அதுவே இன்னும் டீ காஃபியை கம்மி பண்ணிட்டேன்னா இன்னுமே நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னால கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே பைய நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், கண்டிப்பா உங்களாலையும் முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கை ஃபேட் குறையிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம வாக்கிங்க நல்லா ஸ்பீடா நம்ம கையை அசைச்சு நல்லா உடம்பு அசைச்சு பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த இப்படி கையை சுத்துறது, இப்படி பண்றது சிம்பிள் எக்ஸசைஸ் யூடியூப்ல போட்டாலே வரும், அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. வாக்கிங்லயே நல்லா கையை அசைச்சிங்கனாவே சூப்பரா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் வந்து 45 மினிட்ஸ் பண்றேன் சிஸ்டர், வாக்கிங் வந்து நான் போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம பாடிக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், அது வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான். அப்புறம் வந்து டிவிலே நீங்க வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட வாக்கிங் போகலாம். நீங்க வந்து ஃபேனை கூட ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து யூடியூப்லயே நிறைய சின்ன எக்ஸசைஸ் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து அதை வந்து பண்ணலாம். அப்படி ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான், ஒரு டான்ஸ், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு டான்ஸ் கூட நல்லா ஸ்பீடா ஆடிருங்க, அது கூட நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். சோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணும்போது டயட்டோட இதை ஒரு வாக்கிங்கோ ஒரு டான்ஸோ இல்லைன்னா ஒரு ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து சொல்ல வரேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து கேரளால இருந்து, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, சிஸ்டர் எக்ஸசைஸ் பண்ணலன்னா நீ வெயிட்டே லாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அது கிடையாது, முடியும் சிஸ்டர், அதை நீங்க பண்ணி காட்டுங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிருக்காங்க நம்ம சேனல்ல. நீங்க எல்லாருமே சொல்றதுல நீங்க வந்து கேக்குறீங்க, எப்படி நீங்க பண்ணீங்க சிஸ்டர், எப்படி பண்ணீங்கன்னு சிஸ்டர் கேக்குறீங்க. நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணி நம்ம இதைதான் பார்த்துதான் சிஸ்டர் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி குறைச்சிருக்காங்க. சோ இதை நீங்க பண்ணி காமிங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டே ஆச்சரியப்பட்டு என்கிட்ட வந்து பர்சனலா பேசுறாங்க, என்னோட ஒய்ஃபோட சேஞ்சஸ்க்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஷாம்லா சிஸ்டர் ஹஸ்பண்ட் கூட நிறைய ஒரு கமெண்ட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் கிடையாது, உங்களால முடியுங்க. நம்ம எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நமக்கு வீட்டு வேலைகளே பெரிய ஒர்க் அவுட்டுங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்க டயட் எடுங்க, கொஞ்சம் வாக்கிங் வந்து போங்க, அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான், சரிங்களா?
அதுக்கப்புறம் பனானா மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பனானாவே எடுத்துக்காதீங்க, அதை வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இனிப்பு இந்த அதிகமா இருக்கும், நம்மள வாழைப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்து இந்த இது என்னது பலாப்பழம், இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் வெயிட் லாஸ் டயத்துல. இந்த மாம்பழ சீசன் வந்தா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிக்கணும், அதுக்காக அந்த சீசனே விட்டுறக்கூடாது. ஸோ ஆனா இந்த மாதிரி பனானா கண்டிப்பா எடுத்துக்காதீங்க, அது நல்லது கிடையாது. ஆனா இந்த செவ்வாழை இந்த மாதிரில வந்து கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, அதை வந்து அளவா எடுத்துக்கோங்க, அதிகமாவும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து சரி பனானா மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னீங்களா, அது உங்களுக்கும் சொல்லிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸ் நல்லாவே எடுத்துக்கோங்க. பப்பாளி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடலாம், கொய்யாக்காய், இது எல்லாமே ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து டெய்லி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இங்க வந்து குளிர் வந்து அதிகமா இருக்கு சிஸ்டர்ஸ், அதனால நான் வந்து எடுத்துக்கிறேன். அது போக வெயிட் லாஸ்க்குமே ஹாட் வாட்டர்னு எடுத்துக்காதீங்க, வார்ம் வெதுவெதுப்பான தண்ணி, சுடு தண்ணி எடுக்க கூடாது சிஸ்டர், உடம்புக்கு நல்லது இல்லை. ஒரு சிலர் வந்து கொழுப்பு அப்படியே கரைஞ்சுன்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க குடிக்கிறாங்க, அது வந்து இல்லவே கிடையாது, உங்க உடம்புக்கு கெடுதிதான். வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பா நம்ம பொறுக்க நம்ம லைட்டா வெதுவெதுப்பா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அது வந்து குடிக்கும்போது நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஜீரகம், சோம்பு தண்ணி குடிக்கிறது, இஞ்சி போட்டு குடிக்கிறது, இதெல்லாமே நம்மளோட லெமன் டீ, பிளாக் காஃபி, பிளாக் டீ, இது மாதிரி இதெல்லாம் மெட்டபாலிசம், கிரீன் டீ, இது எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு வந்து மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு கம்ஃபர்ட் இது போதும்ன்ற மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன், அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்ல எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுவேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறதுக்கான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் போறேன், பெருசா எதுவும் எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன். தம்பியை கூட்டிட்டு போனா ஒரு லக்கேஜ், ஒரே ஒரு பேக் தான் எடுத்துட்டு போகணும். கல்யாணத்துக்காக போறேன், என்னோட சித்தி பொண்ணு கல்யாணத்துக்காக. ரொம்ப ஒரு ஊருக்கு போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, செவ்வாய்க்கிழமை காலையில ஃபிளைட் ஏறிடுவேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. கண்டிப்பா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஏதோ ஒண்ணுன்னா அது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. கண்டிப்பா அந்த விளாக்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நானு. சரிங்க சிஸ்டர்ஸ், இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு டே விளாக் வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாவும் கண்டிப்பா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பாருங்க, பாக்கலாம். வாங்க பாருங்கன்ற, வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து நம்மளோட வெயிட் 58.80 வந்து இருக்கு. சூப்பருங்க, எப்படி 58ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் தாங்க குடிக்கிறேன், காலைல வெதுவெதுப்பான தண்ணி. நம்ம வந்து அதான் மெயின்டைனிங்ல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். கொஞ்சம் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஏறிடும். ஸோ அதனால உஷாரா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கல்ல, வெள்ளை கொண்டக்கல்ல வந்து ஊற வச்சிருந்தேன். சரி அதை வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு உப்பு தண்ணிலாம் வச்சு குக்கர்ல வந்து விசில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளை கொண்டக்கல்ல மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும், பாத்திருக்கீங்களா கருப்பு கொண்டக்கல்லையை விட? ஆமா, அது கருப்பு கொண்டக்கல்ல அப்படியே கல்லு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா காஃபி எல்லாம் போட்டுட்டு அம்மாச்சி மாமா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடலை தாங்க வேக வச்சிட்டோம் இல்லையா, அது கூட வந்து கொய்யாக்காய் ஒன்று கட் பண்ணிட்டு கொய்யாக்காய் அது கூட வந்து சுண்டல் வேக வச்சதுதான் இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டா. இன்னைக்கு ஹெல்தியா ப்ரோட்டீன் ஃபைபர் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வெயிட் லாஸ்ல இருக்கீங்க, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்து காஃபி போடுவோம்ல, அதையும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரின்ட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே அதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் குளிர் இருக்கதான் செய்யுது, இருந்தாலும் சரி அடுத்தடுத்து வாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் ஒலை வச்சு விடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 11 மணிக்கு கொடுக்குற காஃபி வந்து அம்மாச்சிக்கு வந்து மாமா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து ஷூட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒலையை கலைஞ்சி எப்பவும் போல அந்த பாத்திரத்துல வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த காலைல வேக வச்சோம்ல, அந்த கொண்டக்கடலை பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு புளிக்குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, சென்னா மசாலான்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஆனா இவங்களுக்கு வந்து புளிக்குழம்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவோம். சரி அதை அப்படியே பண்ணியாச்சு. கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி எப்பவும் போல தக்காளிக்கு உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா மசிஞ்சு வெந்து வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா வீட்டுல வச்சு குழம்பு மிளகாய் தூள், இது எப்படிக்கா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நிறைய பேரு. நீங்க வந்து வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சீரகம், சோம்பு, பருப்பு வகைகள், அரிசி, அப்புறம் மல்லி,
மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுங்க. ஊருக்கு போனா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி ஊத்திக்கிறேன். புளி கொஞ்சம் தூக்கலா காரமா நல்லா வச்சாதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வரவும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. அதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இவங்க வந்து தமிழ்கார பையன்தான். ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்துருக்காங்கங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா எங்க கிட்ட நல்லா நாங்க க்ளோஸா இருப்போம். எப்பயாவது தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனா வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க வந்து இன்னைக்கு வந்து வெளில போயிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து January 26 இல்லையா, ரிபப்ளிக் டே. அங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஃபங்க்ஷனு. அவங்க வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஃபங்க்ஷன் பண்றாங்கன்றனால குழந்தைங்க வந்து அலௌட் கிடையாது. ஸோ அதனால அவங்க மட்டும் போயிருந்தாங்க. எங்கிட்ட வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மேல போய் விளையாண்டுட்டு இருந்தா மாடியில மீன் தொட்டியை பாக்குறது அதெல்லாம். சரி நான் சோறையும் வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் கொண்டக்கல்லையை நல்லா சேர்த்து விட்டுக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி ஊத்தி நம்ம வந்து கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கொண்டக்கல்லையும் சேர்த்து உப்புலாம் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்களேன். கடைசியா நல்லா கொத்தமல்லி தலை சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா மனமா சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான், சூப்பரா கொண்டக்கல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டுட்டு அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்த்துட்டு அப்படியே வந்து இருந்தாங்க விளையாண்டுட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா சரி அம்மாக்கு லஞ்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம், கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அப்பளம் வந்து அன்னைக்கு பொரிச்சு வச்சுட்டேன் பாத்தீங்களா இட்லி சட்டியில. அது இருந்தது, அதை வச்சு இன்னைக்கு வந்து ஓட்டியாச்சு. ஏன்னா நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும், கொண்டக்கடலையும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். சாதம், கொண்டக்கடலை புளி குழம்பு, அப்பளம் எல்லாம் வச்சு செம்மையா இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சரி துணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அள்ளிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மிஷின்ல போடுறதும் ஹஸ்பண்டே வந்து பாத்துட்டாங்க. பிள்ளைங்களை கீழே பாத்துட்டு இருந்தேன்னா அதனால குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எனக்கு இந்த கிண்டர் ஜாய்ல இந்த கிரீமி மட்டும் பிடிக்குங்க. ஸோ இந்த பிளைன் அந்த கிரீமி மட்டும் தனியா வந்து இருக்கும், இதுல வந்து டாய் இல்லாம. ஸோ அவங்களுக்கு டாய் உள்ளது வாங்கிட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஒன்று சூப்பரா சாப்பிட்டாச்சு, நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு மதியம் போல மெடிடேஷன் போயிட்டு வந்தாங்களா காலையில ஒரு 11 மணிக்கு மேல. அப்ப வரையில இந்த மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, சலாட் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு 1/2 டப்பா அது நான் வந்து சாப்பிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸா. அதுக்கப்புறம் கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. நீங்க வந்து சண்டே மார்க்கெட் இருக்கும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட சொல்லவும் நல்லா சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. குட்டியா ஒரு ஷாப்பிங் போலாம், ஊருக்கு போறோம் இல்லையா. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து சும்மா அப்படியே இந்த கிளிப்பு அந்த மாதிரி பேசும்போதே வாய் திக்குதுங்க, அதுதாங்க அப்படி இருக்கு. ஸோ நல்ல குளிர் பாருங்களேன். நல்லா ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் காது கிட்ட ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தொப்பியும் எடுத்து மாட்டிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், முருகன் கோயில்கிட்ட வந்து டிராபிக்ல நிக்கிறோம். இங்கதான் முருகன் கோயில். டிராபிக் வந்து எத்தனை மணி ஆனாலும் பயங்கர டிராபிக்கா தாங்க இருக்கு, செம்ம குளிர் வேற. நான் வெளியில வந்தா மட்டும் தாங்க சொட்டு போடுவேன், நீங்களே பாத்துருப்பீங்க இல்லையா. பயங்கரமா காலெல்லாம் எரியும் அந்த காத்துக்கு, கையெல்லாம். அதுக்கப்புறம் வந்தேங்க இந்த சைடு மார்க்கெட் கிட்ட இறங்கினோட இங்க பாருங்க அழகா வந்து இந்த ரிபப்ளிக் டேக்கு வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்க அழகா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கம்மியான கிரௌட் தான் இருந்தது. ஸோ இதனால ரிபப்ளிக் டேனா கூட மார்க்கெட் இல்லைன்னு நினைச்சிட்டு வராம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய எல்லாமே இருக்குங்க, ட்ரெஸ்ல இருந்து செப்பல், நமக்கு தேவையான தோடு வகைகள், அப்புறம் தான் சொல்லலாம் அசசரிஸ், அப்புறம் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாவே. அப்புறம் காய்கறியில இருந்து வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பாருங்களேன், சூட்கேஸ், ஹேண்ட்பேக், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே சூப்பரா வந்து எனக்கு தேவையானது கொஞ்சம் குட்டி குட்டி சாமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வச்சு அதுக்கப்புறம் தம்பிங்க எல்லாம் பீஸா வந்து கேட்டாங்க. ஸோ அதனால வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நான் ஒரு 2 பெரிய பீஸ் வந்து சாப்பிட்டேன். அவ்வளவுதான், இதோட டின்னரே முடிச்சேன். நம்ம ஸ்போர்ட்ஸ் வேற சாப்பிட்டு போனோமா, நல்லா ஃபில்லிங்கா இருந்தது, நல்லா சீஸி பீஸாவா இருந்தது, சூப்பரா அடிச்சு சாப்பிட்டு எல்லாருக்குமே வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி எப்பவும் போல வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கடைசியா பம்பட்டு குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே வந்து போச்சு. சரிங்களா, ஒன்ஸ் வந்து நைட் டின்னர் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க. அப்பதான் வெயிட் மெயின்டைனா இருக்கட்டும், வெயிட் லாஸா இருக்கட்டும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல் இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.